பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், பிரதமர் மீன்வள திட்டம், உயிர்நீர் ஆகிய திட்டங்களுக்கு மாநில அரசுதான் அதிக நிதி தருவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த சமூக வலைதள பதிவில் பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசே அதிக நிதியளிப்பதாக முதல்வர் தெரிவித்தார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தான் படையப்பா பட காமெடி போல மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என அரசு விழாவில் பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறினார். இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானம் 650 அடி உயரத்தை அடைந்த உடனேயே விபத்தை எதிர்கொண்டதாக விமான போக்குவரத்து துறை செயலாளர் சமீர்குமார் தெரிவித்துள்ளார். ஜூன் 12ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி சென்ற விமானம் விபத்திற்குள்ளானதாக தகவல் கிடைத்ததாகவும் இதுகுறித்த விரிவான தகவல்களை உடனடியாக அகமதாபாத் விமான போக்குவரத்து கழகம் மூலம் பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விபத்திற்குள்ளான AIC 171 விமானம் 242 பேருடன் பிற்பகல் 1:39 மணிக்கு புறப்பட்ட நிலையில் சில நொடிகளில் 650 அடி உயரத்தை அடைந்த பிறகு அதன் உயரத்தை இழக்க துவங்கியதாக குறிப்பிட்டார். அத்துடன் மதியம் 1:39 மணிக்கு விமானி அகமதாபாத் விமான போக்குவரத்து ஆணையத்திற்கு தொடர்பு கொண்டு மேடே என ஆபத்து கால தகவல் கொடுத்த நிலையில் உடனடியாக விமானத்தை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். சரியாக 1 நிமிடத்திற்கு பிறகு விமான நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேதானி நகரில் விமானம் விபத்திற்குள்ளானதாக தெரிவித்த அவர் கேப்டன் சுமித் சபர்வால் மற்றும் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் ஆகியோர் விமானத்தை இயக்கியதாக விளக்கினார். விமானத்தின் முழு வரலாற்றையும் பொறுத்தவரை இந்த விபத்திற்கு முன்பு விமானம் பாரிஸ் டு டெல்லி, டெல்லி டு அகமதாபாத் ஆகிய வழித்தடங்களில் எந்த விபத்தும் இல்லாமல் பயணம் செய்ததாகவும் விபத்து காரணமாக பிற்பகல் 2:30 மணிக்கு ஓடுபாதை மூடப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அனைத்து நெறிமுறைகளும் முடிந்த பிறகு மாலை 5 மணி முதல் அகமதாபாத்தின் ஓடுபாதை மீண்டும் திறக்கப்பட்டது என விமான போக்குவரத்து துறை செயலாளர் சமீர்குமார் விளக்கமளித்தார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.